தமிழக சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இன்றைக்கு அதிமுக உறுப்பினரின் பேச்சை கண்டித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்த திமுக உறுப்பினர்கள் தற்போது அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அங்கு என்ன நடந்தது? கணேஷ், தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் காலை 10 மணிக்கு தொடங்கியது. இன்றைய நிகழ்வுகளை பொறுத்தவரை பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்களுக்கான அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறுவதாக இருந்தது. அதற்கு முன்னதாக கேள்வி நேரமானது தற்போது நடைபெற்று வந்தது. அந்த கேள்வி நேரத்தின் பொழுது சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக உறுப்பினர் சந்திரசேகரன் பேசும்பொழுது நேற்றைய சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினார். நேற்றைய சம்பவத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர் நடவடிக்கைகள் தொடர்பாக சந்திரசேகரன் குறிப்பிட்டதை எதிர்ப்பு தெரிவித்து தற்போது திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். சுமார் 20 நிமிடங்கள் சட்டப்பேரவையில் அமளியானது நீடித்தது. நேற்றைய சம்பவத்தை பொறுத்தவரை பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக உறுப்பினர் முத்தையா எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் பார்த்து 89 வயக்காட்டு பொம்மைகள் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இதனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதனை உடனடியாக அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று திமுக உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சியை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்து கண்டன குரல் எழுப்பினர். ஆனால் அந்த விஷயத்தை அந்த பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முத்தையா பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது என்ற சபாநாயகர் அறிவித்ததால் சுமார் 1 மணி நேரமாக அவையானது முழுவதுமாக முடங்கியது. அதன் பின்னர் சுமார் 2 மணிக்கு மேல் அவையை முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதுமாக சபாநாயகர் ஒத்திவைத்தார். அந்த நிலையில் நேற்று மின்துறை அமைச்சர் தங்கமணி பதிலுரை வழங்க வேண்டியிருந்தது. அந்த பதிலுரையானது இன்றுக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த விஷயத்தை குறிப்பிட்டு இன்று சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக உறுப்பினர் பேசும்பொழுது நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக, அந்த நடவடிக்கை தொடர்பாக இன்று கேள்வி நேரத்தின் பொழுது விமர்சித்த காரணத்தினால் அந்த விஷயத்தை, அவர் குறிப்பிட்ட விஷயத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஆனால் சபாநாயகரை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் அவர் சம்பவமாக மட்டுமே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கருதினார். இதனை குற்றச்சாட்டாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் எழுப்பவில்லை என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்ததால் சுமார் 20 நிமிடங்கள் அமளியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதன் பிறகு இந்த விஷயத்தை, அதாவது சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பேசியதை அவை குறிப்பை படித்து பார்த்த பிறகு அதன் மீது உரிய விளக்கம் தருகிறேன் என்று சபாநாயகர் தெரிவித்த காரணத்தினால் அவையானது தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கேள்வி நேரத்தின் பொழுது மற்ற உறுப்பினர்களும் பல்வேறு விதமான விஷயங்களை கேள்வி எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக வனத்துறை மீதான விஷயங்கள் குறித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி ஒரு கேள்வியை முன்வைத்தார். அதற்கு பதிலளித்து பேசிய வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அதாவது வன உயிரினங்கள் மற்றும் வன வளங்களை பாதுகாப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். அதாவது வனவிலங்குகள் மற்றும் மனித மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கையில் தமிழக அரசு தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதாகவும் அதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதாவது வனவிலங்குகள் நீர் அருந்த தேவையான அளவிற்கு தண்ணீர் தொட்டிகள் காடுகளில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், குட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இது போன்ற விஷயங்களில் அரசு தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. அதே போல பசுமை போர்வை போர்த்திய மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் திண்டுக்கல் சீனிவாசன், வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். சுமார் 5 ஆண்டுகளில் சுமார் 9 கோடி மரங்கள் தமிழகத்தில் நடப்பட்டுள்ளதாகவும், இதனால் பசுமை போர்த்திய மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாகவும் தான் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுபோல மற்ற பல விஷயங்களும் தற்போது கேள்வி நேரத்தில் உறுப்பினர்கள் கேள்வி கேட்டு வருகிறார்கள். மற்றொரு கேள்வியை பொறுத்தவரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு கேள்விக்கு பதிலளித்தார். அதாவது அன்னதான திட்டம் தொடர்பாக கேள்வியானது எடுத்துரைக்கப்பட்டது. அந்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், தமிழகத்தில் தற்போது அன்னதான திட்டம் இந்து சமய அறநிலைத்துறை கீழ் உள்ள திருக்கோயில்களில் தற்போது அன்னதான திட்டமானது சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், ஒவ்வொரு நாளைக்கும் 64,000 பேர் இந்த அன்னதான திட்டத்தின் கீழ் உணவருந்தி வருவதாகவும், மேலும் இந்த திட்டமானது 30 திருக்கோயில்களுக்கு விரிவுபடுத்த உள்ளதாகவும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இந்த கேள்வி நேரம் முடிந்த பிறகு மின்துறை அமைச்சரின் நேற்றைய மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கான பதிலுரையை மின்துறை அமைச்சர் வழங்குள்ளார். அந்த பதிலுரை வழங்கிய பிறகு மற்ற மானிய கோரிக்கைகள் இன்று நடைபெறுவதாக இருந்த அந்த பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்களுக்கான அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்களில் அமைச்சர் பதிலளிக்க உள்ளார். கணேஷ்.